ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஸ்ரீமான் வெங்கடநாதாரி கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோமே சன்னிதத்தாம் சதா ஹரி. தத்துவமுக்தா கலாபம் அப்படின்ற கிரந்தத்தை பத்தி பார்க்க போறோம். முக்தா அப்படின்னா முத்து, தத்துவமுக்தா கலாபகா தத்துவங்கள் அவையே முத்து போன்றவை, அவற்றினுடைய கூட்டம் தத்துவமுக்தா கலாபகா. முதல் ஸ்லோகம் நம்ம இந்த வகுப்புகள் இதுலயுமே சம்ஸ்கிருத ஸ்லோகத்தினுடைய அர்த்தம்லாம் பார்க்கணும். நம்ம ஒரு சித்தாந்த அர்த்தத்தை மட்டும்தான் பார்க்கணும். நான் வந்து அந்த சம்ஸ்கிருத ஸ்லோகம் சாதிச்சது வேதாந்தாச்சாரியர். அதுக்கு சர்வார்த்த சித்தின்னு தானே வியாக்கியானமும் சாதிச்சிருக்கு. சர்வார்த்த சித்தின்னு வியாக்கியானம் இருக்கு, அது வேதாந்தாச்சாரியருடைய வியாக்கியானமே. இது போல மற்ற உத்தமன் சுவாமி வியாக்கியானம் இருக்காரு, ரொம்ப அழகா இருக்கும் அந்த வியாக்கியானம். உத்தமன் சுவாமின்றவர் வந்து ஒரு 100 வருஷம் முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். 100 வருஷம் முன்னாடி பெரிய வித்வானா இருந்தார். அவருடைய வியாக்கியானம் இருக்கு. அதே போல பிராச்சீனனுடைய வியாக்கியானம் வாதுல ஸ்ரீனிவாசாச்சாரியர், அவர் வந்து தொட்டாச்சாரிய சுவாமியுடைய சிஷ்யர். அவரும் வியாக்கியானம் இருக்கார். அந்த சுவாமி தான் யதீந்திரநாத தீபிகாவை ரசனா பண்ண சுவாமி தான் நினைக்கிறேன். வாதுல ஸ்ரீனிவாசாச்சாரியர் ஏதோ சுவாமியா இருக்கணும். அப்புறம் சௌமியவரத ராமானுஜாச்சாரியர் அப்படின்னு மற்றொரு வியாக்கியானம். கடந்த நிறைய வியாக்கியானங்கள் இருக்கிறது. நம்ம பெரும்பாலும் வந்து சர்வார்த்த சித்தி வேதாந்தாச்சாரியருடைய வியாக்கியானங்கள் அதுதான் பெரும்பாலும் நம்ம பார்க்க போறோம். அங்க உத்தம சுவாமியுடைய வியாக்கியானத்தை கொண்டு பார்ப்போம். முதல் ஸ்லோகத்துல வந்து லக்ஷ்மி நேத்ரோத்பல ஸ்ரீ சதத பரிச்சயா தேச சம்வர்த்தமானா அப்படின்னு ஸ்லோகம் வந்து மங்கள ஸ்லோகம். மங்கள ஸ்லோகம்ன்றதே எதற்காக பண்ணப்பட்டது அப்படின்னு ஸ்ரீபாஷ்யத்துல பார்த்துருக்கோம். அதே போல தர்க்க பாடத்துலயும் ஒரு இடத்துல மங்கள ஸ்லோகம் வந்து அனுமானத்துக்காகவே பார்த்தோம். மங்கள ஸ்லோகத்தை பத்தின ஒரு விசாரம் அது ஞாபகம் இருக்கா? மங்கள ஸ்லோகம் பண்ணுவது எதற்காக? சமாப்தி காமோ மங்களம் ஆச்சரித். நல்லபடியாக முடிக்கணும், நிர்விக்னமாக கிரந்தம் முடிய வேண்டும் அப்படின்றது ஒண்ணு. மற்றொரு பயணம் எம்பெருமானார் சுசுபிரகாசிகாச்சாரியர் சாதிக்கிறார். மற்றொரு பயன் தாமா சாதிக்கல, இந்த சாஸ்திரம் கிரந்தங்கள் இருக்கக்கூடிய பயன்தான். கிரந்தமானது பயன்பட வேண்டும், அதுக்கு உரிய யாருக்கு போகணுமோ அவங்களுக்கு போய் சேரணும். ஆமா, அதாவது யாருக்கு போய் சேரணும் அவர்களுக்கு சேர வேண்டும் அப்படின்றது நேரம் இல்லாமல் எப்படி இருக்கு அப்படின்னா, பரவ வேண்டும். கிரந்தம் பிரச்சையை பெற வேண்டும். கிரந்தக்காரருக்கு இந்த மாதிரி ஒரு கிரந்தம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு லோகம் பூரா பரவ வேண்டும் அப்படின்னு. அப்பதான் நமக்கு ஒரு சந்தேகம் வரணும். கிரந்தம் பரவி இது காவிய கிரந்தங்களை பண்ற வாழ்க்கை இது ஒரு பயணம் சொல்ல முடியும். இப்பேற்பட்ட கிரந்தத்தை பண்ணியிருக்காரு அப்படின்னு அவருக்கு பேர் புகழ் கிடைக்கிறது. காவிய கிரந்தங்களை பண்றவர்களுக்கு ஒரு ஏற்கக்கூடிய புகழாக பயனாக இருக்கும். ஆச்சாரியாளுக்கு அவர்கள் என்ன பண்ண போறாரு அந்த புகழை வச்சிருக்கு அப்படின்னா, அங்கதான் இருப்பது வேண்டியவர்களுக்கு போய் சேர வேண்டும். அதுலதான் அந்த நோக்கத்துல அவர்களும் ஞானத்தை பெற்று எம்பெருமானம் அடைய வேண்டுமே அப்படின்றதுக்காக இதான் நம்மள ஸ்லோகம். அதுக்கப்புறம் 2வது ஸ்லோகத்துல நானா சித்தாந்த நீதி சம விமலக்கியமா அனந்த சூரிய சமூஜா அப்படின்னு தம பத்தி சொல்லிக்கிறது. தம பத்தி நமக்கு இருக்கக்கூடிய அந்த சந்தானம், வித்யா சந்தானத்தை பத்தி நான் யார்கிட்டலாம் கத்துட்டேன் அப்படின்றது நம்முடைய சரித்திரம். இது எதுக்காக அப்படின்னா, இது வந்து தானா சொல்லல, ஒரு சத்சம்பிரதாயத்தை வரக்கூடிய இந்த அர்த்தங்கள், இந்த வேதாந்த அர்த்தங்கள் எல்லாவற்றையும் தான் வந்து இந்த சம்பிரதாய ரீதியா பெற்ற அர்த்தங்கள், வேதாந்த அர்த்தங்கள் எல்லாம் அப்படின்னு தெரிவிக்கிறதுக்காக தன்னுடைய இந்த வித்யா சந்ததியை பற்றி சொன்னார். அப்புறம் 3வது அனதிகதா கர்கஷா தர்கஷானா அப்படின்ற அந்த இதுல பந்தஸ்ய ஸ்வரூப அதிசயாததி
சுதீபீகி ஸ்ரீகாரித்வமாக. அதாவது ரெண்டாவது ஸ்லோகத்துல என்ன சாதிச்சார் அப்படின்னா, சொன்ன நான் யாரு? வேங்கடநாதர் அப்படின்னு. அந்த வேங்கடநாதருக்கு வேதாந்தாச்சாரியர் அப்படின்ற பட்டம் யார் கொடுத்தான்னு தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? வேதாந்தாச்சாரியர்னு சொல்றாங்க, அந்த பட்டம் கொடுத்தது யாரு? சுவாமி ரங்கநாதர். பெரிய பிராட்டியை. ஆமா ஆமா ஆமா, நம்பர் ஒன். ஆக அது தன்னுடைய அந்த ஆப்திக்காக, தன்னுடைய அந்த ஆப்திக்காக என்ன பண்ணார்? தன்னுடைய அந்த வித்யா சந்ததியை பற்றியும் அதை பத்தி நான் சொன்னார் முன்னாடி. இப்போ 3வது ஸ்லோகத்துல இந்த பிரபந்தத்தினுடைய ஏற்றத்தை சொல்றேன். இந்த பிரபந்தமே எப்படி இருக்கு அப்படின்னா, அதுக்கு கூடிய விஷயங்கள் எல்லாமே சுதீபிகி, அல்ல சுத்தமான சோபனமான தீயை படைத்தவர்கள், இல்ல அறிவை பெற்றவர்களுக்கு ரொம்ப பயன்படக்கூடிய கிரந்தமாக இது இருக்கு அப்படின்னு சொல்லி, அதுக்கு பிறகு 4வது ஸ்லோகம், இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். இந்த கிரந்தத்திலேயே முக்கியமான ஸ்லோகம் தான் இந்த 4வது ஸ்லோகம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த கிரந்தம் ஏன் படிக்கணும் அப்படின்ற பதில் இருக்காரு. அது இந்த காலத்துல ரொம்ப வேண்டிய ஸ்லோகம். இந்த 4வது ஸ்லோகம் என்ன சாதிக்கிறார் அப்படின்னா, சிஷ்டா ஜீவேஷ தத்துவ பிரமிதி யுத பரோபாசனா அப்திகேது சத்யஸ்தத் பிரகார அவகதி நிரதீஹி நைவ யாசாத்ம போத்சஹ தே தே சாத்சா விதத்யுஹு குமதி விரச்சிதா சத்வபோத்வோ பரோத்சம் தஸ்மா நிர்தூத சர்வ பரதிமத விமதிம் சாதயே சர்வமர்த்தம். வேதாந்தாச்சாரியர் தாமே வியாக்கியானம் சாதிக்கிறார். நன் அபவர்க்க சித்தோ எத் அந்தரங்கம் ததேவ விஷதம் ததர்த்தபிஹி அவகந்தவ்யம் தாவதேவ சிஷ்யாதித்யः अपि பிரவர்த்திதவ்யம் கிம் அன்யைஹ கீர்த்தியம் அன்யைஹ கீர்த்தியமானைஹ இத்யத்ராஹ சிஷ்டா இதி. என்ன சாதிக்கிறார் அப்படின்னா, அபவர்க்கம் மோட்சம் ஏற்பட வேண்டும். மோட்சம் ஏற்படணும்னா அதுக்கு வேண்டியது என்னவோ அதை மட்டும் தாம் தெரிஞ்சிருந்தா போதாதா? அதை மட்டும் உபதேசம் பண்ண போறாதா அப்படின்னு சாதிக்கிறது. இதான் கேள்வியே இருக்கு. அநேகம் நம்ம எல்லாருக்குமே இந்த கேள்வி இருக்குன்னு நினைக்கிறோம். இந்த தர்க்க சாஸ்திரம் படிக்கும் பொழுது கூட நமக்கு எல்லாருக்குமே ஒவ்வொரு தடவையும் சொல்ல வேண்டியதாக இருக்குது. எதுக்கு இதை படிக்கிறோம் அப்படின்னு. இப்ப ஆச்சாரியரை கேட்டுட்டு இருக்காரு. இந்த கிரந்தத்தை ஆரம்பிக்கும் பொழுது தத்துவமுக்தாக்கார பத்தி நமக்கு ஒரு கேள்வி வந்தது இல்லையா? நம்ம எதுக்காக இதை படிக்கிறோம்? பெருமாள் பத்தி தெரிஞ்சுன்னா போறாதா? இதெல்லாம் எதுக்காக படிக்கிறோம் அப்படின்னு கேள்வி வந்தது இல்லையா? நாமே கேட்டுக்கிறது. அபவர்க்க சித்திக்கு, அப்பவர்க்கம் அப்படின்னா மோட்சம் சித்திக்கணும் அப்படின்னா அதுக்கு வேண்டியது என்னவோ அதை மட்டும் தெரிஞ்சுன்னா போதாதா? அதை மட்டும் சிஷ்யர்களுக்கு சொன்னா போதாதா? இதுக்கு நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டு சித்தாச்சோதிதே தத்தா ஜீவேஷாயோ தத்வே ஜீவேஷ தத்வே தயோகோ பிரமிதி ஆவாசன்யா. அப்ப என்னதான் தெரிஞ்சுக்கணும் மோட்சம் போறது அப்படின்னா, ஜீவாத்மா பரமாத்மா இந்த 2 பேரை பத்தி தெரிஞ்சுன்னா போறாதா? ஏன்னா மோட்சத்துக்கு ஹேத்து என்னது? மோட்சத்துக்கு காரணம் ஸ்ரீபாஷ ரீதியா சொல்லணும். மோட்சத்துக்கு அடியே யாராலும் பதில் சொல்றதா வீடியோல இருக்கணும். யார் பேசுறாங்க அடியே என்னது? சரி, ஞானம் தான். அது நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு விசேஷம் சேர்ப்போம். பக்தி அப்படின்ட்டு அது ஞான விசேஷமான ஞானம் தனிந்த நலம் அன்பு கலந்த ஞானம் தான். ஞானம்னு வச்சுக்கோங்க. பக்தின்றது ஒரு ஞானம் தான். சரியா? அப்ப ஞானம் யாரை பற்றின ஞானம் அப்படின்னு கேள்வி வருவேன். யாரை பற்றின ஞானம்னா பரமாத்மா பற்றின ஞானம். ஆனா அது மட்டும் போதாது. பரமாத்மா பற்றின ஞானம் மட்டும் போதாது, ஜீவாத்மா பற்றின ஞானமும் வேணும். ஏன்னா நான் யாரும் தெரியாம அர்த்த பட்சம் தன்னுடைய இதெல்லாம் வந்துடும். இந்த சுஸ்வரூபம் அப்படின்ற அந்த தன்மையும் அதுல அடங்கும். பிரஜாபதி வித்யா அப்படின்னு ஒரு வித்யா இருக்கு. தகர வித்யாவுக்கு விசேஷமாகும் பிரஜாபதி வித்யா அப்படின்னு. தஹராதிகரணம் ஸ்ரீபாஷம் கேட்டவர்கள் யாருக்காவது ஞாபகம் இருக்கா? பிரஜாபதி வித்யா அப்படின்றது தஹராதிகரணம் ஞாபகம் இருக்கா? இருக்காவது தகராகாசம் பத்தி விசாரம் வருது. அதுல அந்த தகராகாசம் ஹிருதயத்துல உள்ள இருக்கிற ஆகாசம், அந்த இடைவெளி அதுக்கு இடைவெளி
ஜீவாத்மா தான் குறிக்கும் பூர்வ பக்கம். அது வந்து ரெண்டு பட்சம் வருது. ஒண்ணு வந்து பூத்தாகாசம், இன்னொன்னு வந்து ஜீவாத்மா. பூத்தாகாசம் தான் ஒத்துக்க, ஆனா அது ஆகாசமா இருக்க முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு ரொம்ப அழகா இருக்கு, இவ்வளவு ஞாபகம் வச்சுருக்கீங்களே. சரி, அது பூதாகாசமா ஏன் இருக்க முடியாது அப்படின்னா, அந்த தகராகாசமானது எல்லாத காட்டிலும் ஜியாயான் சர்வஸ்மா ஜியாயான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எல்லாத்த காட்டிலும் மேம்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது பூதாகாசமா இருக்காரு. ஓ, சிபாஷ் எப்படியாசம் நடக்கிறது பரவாயில்லையே. அதான் தகராகாசம். இது ஒரு பூர்வபக்ஷம், பூதாகாசமே இருக்கலாமே அப்படின்னு. இன்னொன்னுதான் வந்து ஜீவாத்மாவா இருக்கலாமே அப்படின்னு மற்றொரு பூர்வபக்ஷம். கடைசியில என்ன சொல்லப்படுறதுக்கு, இந்த தகராகாசம்ன்றது எல்லா இடத்துலயும் சொல்லப்படுறதா பரபிரம்மம், பரமாத்மா தான் தகராகாசம் அப்படின்னு. ரொம்ப அழகா சொன்னீங்க. தகரம் அப்படின்னு சின்ன இது சின்ன அந்த தஸ்மின் தத்வாபி ஜிக்ஞாசித வேணும் அப்படின்னு இந்த ஒரு தகரம் அப்படின்னு வந்து சின்ன ஒரு புண்டரீகம் இருக்கு இந்த உடம்புக்குள்ள. அதுக்குள்ள இன்னொரு சின்னதான ஒரு ஆகாசம் இருக்கு. அந்த ஆகாசம் என்னதான் கேள்வி. ரொம்பவே சரிதான். சரியா? இதுக்காக நான் சொல்லணும், பிரஜாபதி வித்யா அப்படின்னு அந்த தகர வித்யாவுக்கு விசேஷமாக பிரஜாபதி வித்யான்னு வந்தது. அது ஞாபகம் இருக்கா? ஒரு கதையும் வந்தது பிரஜாபதி வித்யா. பிரஜாபதி பிரம்மா இடத்துல நாடக கேள்வி கேட்டு அது பூமாதிகாரம். இந்த பூமாதிகாரம் இந்திரன் விரோச்சனன் அவருக்கா? இந்திரன் அவன் வந்து யார வந்து நீ வந்து இந்திரன் வந்து என்னையோ பாத்தி நான் தான் வந்து எல்லாம் அப்படின்னு சொல்லி. சரி, அது வேற இந்திர பிராணாதிகாரம். அது முதல் தன்மை என்னன்றத பத்தி அறிஞ்சுக்க. ஆமா, ஆத்மானா என்ன, ஆத்மாவை பத்தி சொன்னார். அத போய் வந்து பிரஜாபதி கிட்ட போய் கேக்குறான். அதுக்கு விரோச்சனன் அதை கேட்டுட்டு போயிட்டு இந்திரனுக்கு மேல மேல அதேதான். சரியா? அப்ப இதுதான் பிரஜாபதி வித்யான்றது. எதுக்காக சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த பரமாத்மா உபாசனத்துக்கு அங்கமாக பிரஜாபதி வித்யா இருக்கு. பிரஜாபதி வித்யான்றது ஜீவாத்மா பத்தி. பரமாத்மா உபாசனத்துக்கு அங்கமாக இந்த ஜீவாத்மா பத்தின உபாசனமும் இருக்கு இல்லையா? ஆக அதுதான் இங்க வேதாந்தாச்சாரியர் சாதிக்கிற ஜீவேஷ தத்துவம். ரெண்டு பேர் தெரிஞ்சுட்டா போதும். பரமாத்மா பத்தி தெரிஞ்சுக்கணும், ஜீவாத்மா பத்தி தெரிஞ்சுக்கணும். மற்றதெல்லாம் எதுக்காக அப்படின்னு கேட்கிறார். பரச பிரமாணம் உபாசனம். இந்த பரவித்யா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பரவித்யான்றது ரொம்ப அழகான ஒரு விஷயம். முண்டகோ உபநிஷத்துல அத்தபரா தயாது அக்ஷரம் அதிகமியதே எத்தது அதிரேஷம் அபிராஹ்யம் அப்படின்னு பெருசா போகும். அத பராவித்யா அப்படின்னு. இதே நம்ம இங்க சிவாசத்துல பார்த்திருக்கோம். முண்டகோ உபநிஷத்துலாம் இந்த பராவித்யா பத்தி பார்த்திருக்கோமான்னு தெரியல. சொன்ன ஒரு காலம் ஞாபகம் இருக்கலாம். பராவித்யா அப்படின்னு இருக்கு இல்லையா? பராவித்யா அபராவித்யான்னு ரெண்டா பிரிக்கிறது உபநிஷத்து. மேம்பட்ட வித்யை, வித்யாவதான் பார்த்தா ஞானம். மேம்பட்ட ஞானம் ஒன்று, அதற்கு முன் இருக்கக்கூடிய ஞானம் ஒன்று. என்ன தாற்பயம்னா, மோட்சத்துக்கு உபாயம் என்னதுன்னு பார்த்தோம், பரமாத்மா அந்த வித்யை ஞானம் அப்படின்றது பார்த்தோம் இல்லையா? இந்த ஞானம்ன்றது இப்போ ஒரு தடவை பெருமாட்டத்தை நான் தெரிஞ்சுட்டேன், அவ்வளவுதானே? அதுவும் ஞானம் தானே? அது மோட்சத்துக்கு ஏத்துவா? அப்ப எது மோட்சத்துக்கு ஏத்து? மோட்சத்துக்கு ஏத்து ஞானம் ஞானம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஒரு தடவை தெரிஞ்சுட்டு பெருமாள் அப்படி போதுமா? இடைவிடாத தியானமும் அதுக்கப்புறமா இடைவிடாமல் இருக்கணும். அதுக்கப்புறம் அன்பு கூட்டணும், அது இருக்கட்டும். அப்போ அதுதான் உபாசனம் அப்படின்றது. ஒரு தடவை தெரிஞ்சுட்டா போறாரு, அதை பத்தியே சிந்தனை இருந்துட்டே இருக்கணும் இல்லையா? அது வந்து ஸ்மரணத்துல அடங்கும். அந்த ஞானம் எதில் அடங்கும்னா ஸ்மரணத்துல அடங்கும். ஞாபகம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதுல அடங்கும் அது. சரி, இப்போ இந்த ஸ்மரணத்துல அடங்குறது அப்படின்னாலே, ஸ்மரணம்னாலே ஞாபகம் அப்படின்னாலே தர்க்கம் படிச்சு வாழ்க்கை பதில் சொல்லணும். என்ன வேண்டி இருக்கும் முன்பு? அடியேன் ஏற்கனவே ஒரு வாட்டி அத தெரிஞ்சிருக்கணும். ஆமா, பரவாயில்ல. ஆனா நீங்க தர்க்கத்துக்கு வரலையே, ஆனா பதில் சொல்லிட்டீங்களே, பரவாயில்லையே. ஜென்ரல் வியாப்தி மட்டும் இல்ல. இப்போ மாமி யாரா இருந்தாலும் ஐஸ்வர்யா மாமி தானே? ஐஸ்வர்யா சரி, அதான் கண்டிப்பா பதில் சொல்லும் பொழுது போட்டோ இது வீடியோல வாங்கும். ட்ரெஸ் கோட் எல்லாருக்குமே தெரியும். சரி சரி, ரொம்ப நல்ல சந்தோஷம். அப்ப ஜென்ரல் கேள்வியாருக்கு ரொம்ப அழகா பதில் சொல்லியிருக்காரு.
ஒரு ஞாபகம் அப்படின்னாலே முன்னாடி தெரிஞ்சிருக்கணும் அதை பத்தி. அது வந்து நம்ம பிரத்யட்சமா தெரிஞ்சு பார்த்துருக்கலாம், இல்லாட்டி ஒருத்தர் சொல்லி நம்ம கேட்டிருக்கலாம், இல்லாட்டி நம்ம அனுமானம் பண்ணி தெரிஞ்சுட்டு இருக்கலாம். ஏதோ வந்து நமக்கு ஒரு ஞானம்னு ஏற்பட்டிருக்கலாம். அதை பத்தி நம்ம மறுபடியும் ஞாபகம் வச்சுக்க போறோம். சரி, இப்போ பகவான் விஷயத்துல நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பாக்குறோம் இல்லையா? முன்னாடி தெரிஞ்சுட்டுதான் இப்ப ஞாபகத்துல வச்சுக்க போறோம். எப்படி தெரிஞ்சுட்டு இருப்போம்? பெருமாளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு? பிரத்யட்சமா வச்சுக்கலாமா? சாஸ்திரம் தான். சாஸ்திரம் படிச்சதுனால நமக்கு ஒரு ஞானம் ஏற்படுறது. முதல்ல எம்பெருமானை பத்தின ஞானம் முதல்ல ஏற்படுறது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்? இடைவிடாமல் அதை பத்தி சிந்தனை பண்ணிட்டே இருக்க போறோம் இல்லையா? இடைவிடாமல் சிந்தனை பண்றதுதான் பராவித்யா. அப்போ முன்னாடி இருக்கக்கூடியது அபராவித்யா. என்னது அப்படின்னா, படிச்சோன்னே நமக்கு ஒரு ஞானம் வருது இல்லையா? நம்ம படிச்சோன்னா ஞானம் அப்படி இல்லை. அதாவது இந்த ஜிக்ஞாசா ஏற்பட்டு அதுக்கப்புறம் உபதேசம் மூலமா நம்ம ஒரு ஞானம் வரும் இல்லையா? அதுதான் அபராவித்யா. அதுக்கப்புறம் பகவானை பத்தி உபாசனம் பண்ணக்கூடியது பராவித்யா அப்படின்னு இது முண்டகோபனிஷத் ஒரு விதமா பிரிச்சு காட்டுறது. அப்போ அந்த முண்டகோபனிஷத் சொல்ல வித்யா மட்டும் கிடையாது, எல்லாமே பரபிரமத்தை பத்தின எல்லா உபாசனங்கள் 32 உபாசனங்கள் உண்டு அப்படின்னு கேள்விப்படுறோம் இல்லையா? எல்லாத்துக்குமே இதே ரீதி தான். பகவானை பத்தி முதல்ல சாஸ்திரத்தை படிச்சு அறிஞ்சுக்கிறது, அதுக்கப்புறம் பகவானை பத்தின இடைவிடாம இருக்கக்கூடிய சிந்தனை பராவித்யா. சரி, இப்போ அப்படிப்பட்ட பரமாத்மை ஆத்மாத்ம ஞான பூர்விகா இத்தியாதி பரோபாசனை சக்தி இத்தியாதி நகி திரவிய விபாகோபாசன மூல சுத தத்துவ சித்தி. சரி, அப்போ நம்ம மறுபடியும் அந்த கேள்விக்கான வருது. இப்போ ஜீவாத்மா பத்தி தெரிஞ்சுனா போதும், பரமாத்மா பத்தி தெரிஞ்சுனா போதும். மற்ற விஷயங்கள் சப்த பதார்த்தங்களை பத்தி நம்ம பாக்குறோம். தர்க்க ரீதியா பார்த்தோம்னா சப்த பதார்த்தங்களை பத்தி பாக்குறோம். அதுல ஆத்மான்னு அடங்கி இருக்கு. ஜீவாத்மா பரமாத்மா ரெண்டுமே அதுல அடக்கம். மத்ததை பத்தி தெரிஞ்சுக்கணுமான திரவியம், குணம், சாமானியம், விசேஷம் இதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கணுமான நம்மளுடைய சித்தாந்தத்துல அந்த பதார்த்தங்கள்லாம் இல்லவும் இல்லை. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? அப்ப எதுக்காக இந்த கிரந்தத்தை படிக்கணும் அப்படின்னு கேள்வி வர, அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, எல்லா தர்க்கத்தை நிரூபணம் பண்ணாதான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்மளுடைய ஒரு அனுமானமோ இல்லாட்டி தர்க்கமோ, இப்போ அனுமானத்துக்கோ தர்க்கத்துக்கோ என்ன வேண்டி இருக்கு? தர்க்கம் அனுமானம் அப்படின்றதுக்கும் ஒரு வாசி இருக்கு ரெண்டுத்துக்கும். அது இப்போ மேபி நம்ம பார்த்துருக்கோம், தர்க்க பாடத்துல பார்த்துருக்கோம். தர்க்கத்துக்கும் அனுமானத்துக்கும் என்ன வாசி இருக்கு அப்படின்னு. அது சிரமமான விஷயம். இப்போ அநேகமா யாருக்கும் ஞாபகம் இருக்காது. ஞாபகம் தான் ரொம்ப ஆச்சரியம். ஆனா அந்த தர்க்கத்துக்கும் அனுமானத்துக்கு ரெண்டுத்துக்குமே என்ன தேவை அப்படின்னா, வியாப்தி ஞானம் தேவை. வியாப்தி ஞானம்ன்றது கண்டிப்பா தர்க்க வாசம் எல்லாருக்குமே தெரியும். வியாப்தி ஞானம்னா என்ன அப்படின்னு, எங்கெங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கெங்கெல்லாம் நெருப்பு இருக்கும் அப்படின்னு ஒரு ஞானம். சரியா? இப்படிப்பட்ட ஞானம் நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னா எல்லா பதார்த்தத்தையும் பத்தி தெரிஞ்சுட்டு அனலைஸ் பண்ணாதான் நமக்கு இந்த மாதிரி ஒரு ஞானம் கிடைக்கும். அதே போல இப்படி பண்ணாதான் என்ன ஆகும்னா, மற்றவா ஏதாவது ஒன்று சொல்ல வரும் பொழுது அந்த வியாப்தின்றதே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சுபாவத்தை பேஸ் பண்ணி இருக்கு. இப்போ நெருப்பினுடைய சுபாவம் என்ன? தொட்டா சொல்லும் அப்படின்னு அதோடைய சுபாவம். புகையுடைய சுபாவம் என்ன? நெருப்பால் ஏற்படும் அப்படின்றது அதோடைய சுபாவம். அப்ப இந்த மாதிரி பல பதார்த்தத்தினுடைய சுபாவத்தை ஆராய்ந்தாதான் என்ன தெரியுது, நமக்கு எல்லாத்தையும் என்கம்பாஸ் பண்ணி நமக்கு வந்து சில ப்ராப்பர்ட்டிஸ் அதனால அதை லீன்னு சொல்லுவாரு. அதாவது நம்ம அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம வந்து அறிய முடியாது. இப்போ எல்லா பதார்த்தத்தையும் தெரிஞ்சுட்டா நம்ம வந்து வெளியிருந்து ஏதாவது ஒரு தர்க்கம் வந்தாலும் அதெல்லாம் சமணம் பண்றதுக்கு இந்த மாதிரி மற்ற விஷயங்கள் ஏதாவது தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கு. அதே போல அந்த காலத்துல இது வந்து இவ்வளவுதான் சர்வார்த்த சித்தியில இருக்கு. இத காட்டு ரொம்ப ஆச்சரியமா மற்றொரு வியாக்கியானம், ஒரு பிராச்சீன வியாக்கியானத்துல ரொம்ப அழகா மற்ற விஷயங்கள்லாம் காட்டுறாரு. என்ன காட்டுற அப்படின்னா, இதாயம் பரவாதி அஸ்மத் அசித்தேன ஜாதி சமவாய மகத்வாதி தர்ம யோகேன ஜீவேஸ்வரயோகோ அஸ்மத் அனபிமத்தமர்த்தம் சாதயதா அசித்திர் வக்தவியா. சரி, இப்போ நம்ம ஏன் வந்து எல்லா விஷயத்தையும் ஆராயணும்? இப்போ சாமானியம் அப்படின்னு ஒரு பதார்த்தம் நம்ம பார்த்துருக்கோம். தர்க்க சாஸ்திரத்துல நம்ம சாமானியம் அப்படின்னு தனியாக ஒரு பதார்த்தம் பார்த்துருக்கோம். நம்ம ராமானுஜ சித்தாந்தத்துல அது ஒத்துக்க பொருள் கிடையாது. சாமானியம் தனி பதார்த்தம் ஒத்துக்க பொருள் கிடையாது. அபாவம்னு ஒரு தனி பதார்த்தம் பார்த்துருக்கோம்.
நம்ம இங்க ராமானுஜ சித்தாந்தத்துல அபாவம்னு தனி பதார்த்தம் எல்லாம் ஒத்துக்கு போறது கிடையாது. ஆனா அந்த விசாரம் எல்லாம் இந்த கிரந்தத்துல இருக்கு. அத்தமுக்தா கலாபத்துல அந்த திரவியங்கள் இதை பத்தின எல்லா விசாரமும் இந்த கிரந்தத்துல இருக்கு. சரி, இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, இப்போ மத்தவா வாதிடம் போட்டது அவ தன்னுடைய சித்தாந்தத்தை போட்டுதான் வாதாட வருவா. அப்ப வாதாட வரும்பொழுது நம்ம பதில் சொல்லணும் அப்படின்னா ஏதாவது ஒரு காமன் கிரவுண்ட் இருக்குமா இல்லையா? அதுல இருந்துதானே அவ சொல்றது நமக்கு இன்னும் புரியல அப்படின்னா நம்ம என்னன்னு ஒரு பதில் சொல்ல முடியும். அப்போ அவ சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு நம்ம அதாவது பதிலும் யோசிக்கல. இப்போ அபாவம் இப்படி வச்சுக்கோமே, இப்போ அபாவம்ன்றது இருக்கா இல்லையா அப்படின்னா நமக்கு என்ன வந்து கோயில் எவ்வளவு பேர் பெருமாள் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா. இப்போ அவளை போய் கேட்டேன்னா அபாவம் தனி பதார்த்தம் இருக்கா இல்லையா சொல்லுங்க அப்படின்னு அவளுக்கு ஒன்றும் புரியாது. சாமானியம் தனி பதார்த்தம் இருக்கா இல்லையா அப்படின்னா அவளுக்கு ஒன்றும் புரியாது. இப்போ அப்படியே இருந்துட்டு போயிடலாமே, இதான் உண்மையா கேள்வி. நம்ம பாட்டு பெருமாள் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கோம், எதுக்கு இந்த சாமானியம் அபாவம் என்பதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ அதெல்லாம் இருக்கு. நீங்க பெருமாள் கைங்கரியம் பண்றது சரிதானா, இந்த மாதிரி ரீதியில் தான் நான் ஆராயணும். நீங்க கைங்கரியம் அப்படின்னு சொல்றீங்களே, இது சரிதானா அப்படின்னு ஒருத்தர் கேட்டா அதுக்கு பதில் இருக்கா? இந்த மாதிரி எல்லா ஆங்கிள் இருந்து யோசிச்சு வைக்கணும் அப்படின்னு அந்த காலத்துல தான் பண்ணிருக்கா. இந்த காலத்துல நம்ம இது மாதிரிலாம் ஒரு பிலாசாபிக்கலா ஒரு டிபேட்டோ இல்லாட்டி யோசனையோ அப்படிலாம் விட்டுட்டோம். அந்த பரம்பரையில் நம்ம வந்திருக்கோம். எங்க அப்பா அம்மா இந்த மாதிரி வைஷ்ணவாளா இருந்தா நாங்களும் இருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்ம போறோம். அந்த காலத்துல இந்த மாதிரிலாம் ஒரு எல்லாமே பிலாசாபிக்கலா, ஏன்னா அவங்களுக்கு வேலையே தானே, நமக்கு வேற 1000 மற்ற வேலைகள் தான் இருக்கு. ஏதோ கொஞ்சம் நேரத்துல நம்ம ஸ்பிரிச்சுவலா இருக்க பாக்குறோம். அப்போ நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய சம்பிரதாயம் என்ன அப்படின்னா அப்பா அம்மா என்ன சம்பிரதாயமா இல்லை. ஸோ நம்ம ஆக்சுவலா இதான் நம்ம பண்றோம். நம்ம யோசிச்சு ஒரு காரியத்தை நம்ம இறங்கல ஆக்சுவலா. ஆனா அந்த காலத்துல கண்டிப்பா இந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டோம். நான் அவங்களுக்கு வேலையே ஃபுல் அண்ட் ஃபுல் பிலாசபிக்கல் தாட்டு தான். அப்ப இது மட்டுமே பண்ணக்கூடியவா, அப்போ லைட்டா பெருமாள் கைங்கரியம் பண்றதுதான் அப்படின்னு அப்புறம் மட்டும் எடுத்துக்க மாட்டேன். யாராவது ஒருத்தர் கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும் அப்படின்னு ஒரு மாதிரி ரொம்ப எல்லாமே பிலாசபிக்கலா இருக்கும். எனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் அப்படின்றதோட அவங்க முடிக்க மாட்டாங்க. ரீசனிங் இருக்கும், கண்டிப்பா அவங்களோட ரீசன் பண்ணிருப்பாங்க. அதனால இதெல்லாம் கண்டிப்பா அந்த விஷயத்துல இதெல்லாம் பயன்படும். மற்றவங்க சாதிக்கிறாரு வியாக்கியாச்சாரம் வேதாந்தாயம் ஏகச்ச சர்வ நிரூபணாவான மூலார்த்தஸ்து சார்த்தகா விவாதார்த்தி. ரொம்ப ஆச்சரியமான வாக்கியம். விவாதார்த்தி தத்துவ பிரதிபத்தி பவதி சர்வ பிரதிபாதனா அபாவேச்ச பரஹ அஸ்மத் சித்தாந்த அபிஜ்ஞதயா அனைகாந்திகத்வாதி பாவயித்தும் அசக்தஹ சன் அஸ்மாபிஹி சர்வம் வாதே நாம தரேத். என்னன்னா ஒரு விவாதம் வந்தாதான் தத்துவ ஞானமானது நல்லா விளங்குமா. ரொம்ப அழகா இருக்கு. நம்ம நிறைய இதெல்லாம் மறந்துட்டோம். இப்போ பிலாசாபிக்கல் டிபேட்லாம் ஏதாவது இருக்கு. நம்ம சம்பிரதாயத்துக்குள்ளே ஏதாவது சின்ன விஷயம் சொல்ல போனா சொல்றதுக்கு பயமா இருக்கு. எடுத்த உடனே வைஷ்ணவாலே கிடையாது, ஒரு வயலண்ட் ரிலீஜன் இருக்கு இல்லையா உலகத்துல, அவங்க என்ன சொன்னாலும் பிளாஸ்பமி அப்படின்ட்டுருவான். அவன் வயலன்ஸ்ல ஈடுபடுவா. இங்க என்னன்னா ஏதாவது கொஞ்சம் ரீசனிங் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தாலே போச்சு, அவ்வளவுதான். ஆச்சாரியா சொல்ல நீ சொல்லிட்ட அப்படின்னு அது ஒரு ரீசனிங்க்கு இடமே கொடுக்காம, ஆனா இங்க இந்த கருத்தை பார்த்து அப்படி தெரியுது அப்படின்னா அது நல்லா இருக்கக்கூடாதுதான் தெரியுது. ஏன்னா விவாதாதி தத்துவ பிரதிபத்திக்கு பவதி அப்படின்னு ஒரு விவாதம் வந்தாதான் தத்துவ பிரதிபத்தி நன்றாக இருக்கும் அப்படின்னு சாதிக்கிறது. ஸோ யோசிச்சுதான் ஒண்ணு எழுப்பணுடைய நிறைய மாறி போயிருது கால சோழனால. ஆகையால இப்போ ஒரு காமன் கிரவுண்ட் நமக்கு வேணுமே. அப்ப நம்ம எல்லா பதார்த்தங்களை பத்தி யோசிச்சாதானே நமக்கும் நல்லா ஞானம் இருக்கும். அதே போல யாராவது ஒருத்தர் சொன்னாலும் அதுக்கு என்னன்னு யோசிச்சு பதில் சொல்றதுக்கு நமக்கு சாமர்த்தியம் இருக்கும். அப்படின்றதுனால இவையெல்லாம் படிக்க வேண்டும். இது ஒரு காரணம். மற்றொரு காரணம் என்ன சாதிக்கிறார் அப்படின்னா, இப்போ பகவானை பத்தி சொல்லும் பொழுது அது சர்வஸ்மாத் விலட்சணமா இருக்கு. பகவத் தத்துவம் பரமாத்மா சுரூபம் சர்வஸ்மாத் விலட்சணம். அப்ப எல்லாவற்றை காட்டிலும் விலட்சணம் அப்படின்னு இருக்கு. எல்லாவற்றை காட்டிலும் விலட்சணம் அப்படின்னா அப்போ அந்த பொருள்கள் இருந்து ஒரு வேறுபாடு விலட்சணம் அப்படின்னு போயிருதா. நான் சொல்லிட்டேன் வேறுபாடு, நானே சொல்லிட்டேன். வேறுபாடு இருந்தா வைலட்சணியம். இப்போ மற்ற பொருள்களை காட்டிலும் விலட்சணமாக பகவத் தத்துவம் இருக்கு அப்படின்னா அப்போ மற்ற எதிலிருந்து நம்ம வேறுபாடு சொல்றோம்
அதுக்கு பிரதியோகி அப்படின்னு பெயர். ஒருவேளை இந்த டேர்ம்லாம் நான் பயன்படுத்துறேன்னு நினைக்கிறேன். தர்க்கசாஸ்திரம் பார்க்கும்பொழுது நம்ம அபாவத்தெல்லாம் பார்க்கும்பொழுது பிரதியோகின்னு ஒரு டேர்ம் பயன்படுத்தலையானவோ அது பிரதியோகி அப்படின்னு பெயர். எதனுடைய அது ஒன்று சொல்றோமோ அந்த அபாவம் அது பிரதியோகி. இப்போ கடாபாவம் சொல்றோம், குடத்தினுடைய இன்மை அப்படின்னு சொன்னோம்னா அந்த அபாவத்துக்கு பிரதியோகி என்னது? குடம். அந்த அபாவத்துக்கு சரியா? இப்போ குடமானது துணி அல்ல அப்படின்னு சொல்றோம். குடமானது துணி அல்ல. இப்ப நம்ம வந்து அந்யோன்யா பாவம் சொல்றோம். குடமானது துணி அல்ல. இப்போ குடத்துல நம்ம என்ன பண்றோம்? ஒரு வேறுபாட்டை தெரிவிக்கிறோம். குடத்துல ஒரு வேறுபாட்டை, எதனுடைய வேறுபாட்டை தெரிவிக்கிறோம்? துணியை காட்டிலும் வேறுபட்டது. துணியினுடைய வேறுபாட்டை குடத்தை தெரிவிக்கணும் இல்லையா? இந்த இடத்துல பிரதியோகி என்னவா இருக்கும்னா துணிதான் இங்க பிரதியோகி. சரியா? இது மற்றவாடுலாம் இப்போ முழுசா இது ஒரு புரியாது, தர்க்கம் அட்டன் பண்ணாதவா இருந்தாலும் அந்த தர்க்கம் கிளாஸ்ல கண்டிப்பா எல்லாருமே வந்து பேரலா படிச்சுட்டே போவாங்க. அப்பெல்லாம் இந்த கிரந்தமே நல்லபடியா புரிய வரும். இப்ப என்ன ஆகுதுன்னா, இப்போ பகவான் வந்து மற்ற எல்லாத்த காட்டிலும் வேறுபட்டவன் அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்ப மற்ற எல்லா அந்த பொருள்களை பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தாதான் இந்த வேறுபாட்டையும் நம்ம நன்றாக அறிந்தவர்களாக ஆகும். ஆகையினாலையும் மற்ற பொருள்களை பற்றியும் தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கே அப்படின்னு அது ஒண்ணு சாதிக்கிறார். சரி, அதுக்கப்புறம் 5வது ஸ்லோகத்துல தத்துவ ஞானத்தினுடைய பிரயோஜனம் என்ன அப்படின்னு சாதிக்கிறார் 5வது ஸ்லோகத்துல. அதுக்கு முன்னாடி இங்க மத்தொன்னு சொல்ல வேண்டியதாக இருந்தது. முதல் ஸ்லோகத்திலேயே இருந்தது. முதல் ஸ்லோகம் மங்கள ஸ்லோகம் இருக்கு இல்லையா? மங்கள ஸ்லோகத்திலேயே பொதுவாக என்ன பண்ணுவோம் ஆச்சாரியாள்லாம், அந்த கிரந்தத்தினுடைய சாராம்சம் எல்லாம் முதல் ஸ்லோகத்திலே தெரிவிச்சுடுவோம். இந்த அகில புவனத்திலேயே பார்த்தோம் எம்பெருமானார் என்ன பண்ணார் அப்படின்னா, ஸ்ரீபாஷத்தினுடைய சாரத்தெல்லாம் அகில புவன ஸ்லோகத்தை தெரிவிச்சுட்டார். அது என்னன்னு நம்ம கண்டிப்பா கேட்கல, ரொம்ப சிரமமா இருக்கும். 4 அத்தியாயத்தினுடைய சுருக்கம் அந்த ஸ்லோகத்துல வந்து அப்படின்றது. இங்க வேதாந்தாச்சாரியர் பண்றதும் அதே தான். முதல் ஸ்லோகத்திலேயே கூட சித்தாந்தத்தினுடைய எல்லா அர்த்தங்களையும் சாதிச்சுட்டார் அப்படின்னு உத்தம சுவாமி என்ன சொல்றாரு அப்படின்னா, நித்யானபாணி லக்ஷ்மி கத்வா சர்வ ஜகத் காரணத்வ அபராங்கிருத விக்கிரக தத்வ அபராங்கிருத திரவிய ஆராதத்வ அபகர்காந்தகால பிரதத்வாதி ஸ்லோகா தர்ஷேதி. இந்த மாதிரி சில விஷயங்கள் இது எல்லாமே வந்து பிரதிதந்திர விசேஷங்கள். பிரதிதந்திர விசேஷங்கள் அப்படின்னா பிரதிதந்திரம் அப்படின்னு யாராவது சொல்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிரதிதந்திரம் சரி, அடியன் கேட்கல. இது நாய்ஸ் மட்டும் தான் வருது. அடியன் கேட்கல, நடுவில் நாய்ஸ் வந்ததே அதுவும் வரல. இல்ல சார் கேட்கல. சரி, ஒரு ஹெட்செட் ஒயர் எடுக்கல சுவாமி. ஹெட்செட் ஒயர் எடுக்காததால வர மாட்டேங்குது. ஹெட்செட் ஒயர் எடுக்கல போல இருக்கு. டிவைஸ்ல இருந்து எடுத்தாச்சா? எடுத்தாச்சு இல்லையா? சரி சரி சரி. சரி, அந்த பிரதிதந்திரம் அப்படின்னா என்னன்னா, ஒவ்வொரு சித்தாந்தத்திற்கு கூடிய அசாதாரண, ஒவ்வொரு மதத்தில் இருக்கக்கூடிய அசாதாரண சித்தாந்தம். இந்த தந்திரம் அப்படின்னா சித்தாந்தம் தான். தந்திரம்னா ஒரு நிர்ணயம் கடைசியில ஏற்பட்டது. அதை 4ஆ பிரிப்பா. தந்திரத்தையே தார்க்கிகா 4ஆ பிரிக்கிறா. சர்வதந்திரம், அபிபகம தந்திரம், பிரதிதந்திரம், 4ஆவது வந்து ஆக்ஷேபந்திரமா 4வது இதுவும் இருக்கு. இந்த சர்வதந்திரம் அப்படின்றது வந்து இந்த பேர் அனைவருமே நான் கேள்விப்பட்டிருக்கலாம், சர்வதந்திரம் அப்படின்னு.
வேதாந்தாச்சாரியருக்கு இன்னொரு திருநாமம் சர்வதந்திர சுதந்திரர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அப்போ எல்லா சித்தாந்தம் சர்வதந்திரம் அப்படின்னா அங்க சர்வதந்திரம் இல்லை, அங்க சர்வதந்திர சித்தாந்தம் அப்படின்னு அர்த்தம். இங்க என்ன கான்டெக்ட்ல இருக்கு அப்படின்னா சர்வதந்திரம் அப்படின்னா எல்லா சித்தாந்தத்திலையும் ஒதுக்கப்பட்ட விஷயம், அது சர்வதந்திரம் அப்படின்னு பேரு. அப்படிப்பட்ட விஷயத்துக்கு சர்வதந்திரம் அப்படின்னு பேரு. அபியுகம தந்திரம் அப்படின்னா சில சித்தாந்தத்துல ஒதுக்கப்பட்ட விஷயம். அப்ப பிரதிதந்திரம்னா என்ன இருக்கும்? சுருக்கின்றே வந்தா அசாதாரணமா ஒத்துக்கப்படாத விஷயம், ஒத்துக்கப்படாத அசாதாரணமான விஷயம், இதுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய அசாதாரணமானது. இப்ப நம்மளுடைய சித்தாந்தத்துல வந்து பிரதிதந்திரம் அப்படின்னு பொதுவாக எது தெரியுமா சொல்லுவா? பிரதான பிரதிதந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு ஒரு அதிகாரமே இருக்கு ரசிகரேசாரத்துல, பிரதான பிரதிதந்திரம் அப்படின்னு. எல்லாம் ஈஸ்வரனுக்கு உடைமைகள். சரீரம், இந்த சரீராத்ம பாவம் அப்படின்றதுதான் வந்து இதை எங்கேயுமே ஒத்துக்கப்படாத விஷயம். சரீராத்ம பாவம் அப்படின்றது நம்ம சித்தாந்தத்தினுடைய பிரதான பிரதிதந்திரம். முக்கியமாக இதுக்கே குறிப்பாக இருக்கக்கூடிய, நமக்கே அசாதாரணமாக இருக்கக்கூடியது பலது இருக்கலாம். ஆனா அதுல கூட ரொம்ப பிரதானமானது என்ன அப்படின்னா இந்த சரீராத்ம பாவம் அப்படின்றது. அந்த விஷயங்கள் எல்லாமே நித்யானபாய லக்ஷ்மி கத்துவம், எம்பெருமான் வந்து பிராட்டியோட பெரிய மாட்டான் அப்படின்ற அந்த விஷயம், சர்வ ஜெகத் காரணத்துவம், எல்லாத்துக்கும் பகவான் தான் காரணம் அப்படின்றதெல்லாம் வந்து சர்வ பிரதிதந்திர, அதாவது லக்ஷ்மிநாதன் ஜெகத் காரணம் அப்படின்றது இந்த சித்தாந்தத்துல மட்டும்தானே இருக்கு அப்படின்னு. இந்த மாதிரி இந்த பிரதான பிரதிதந்திர விஷயங்கள் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு இந்த முதல் ஸ்லோகத்துல அப்படின்னு. இந்த கான்டெக்ட்ல கொஞ்சம் எனக்கு ரொம்ப நாளா சொல்ல வேண்டிய ஒரு கருத்து, அது இதுதான் பிரசங்கம் அமைஞ்சிருக்கு, அதனால சொல்றேன். கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலா இருக்கலாம். அந்த சர்வதந்திரம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, எல்லா சித்தாந்தத்திலையும் ஒத்துக்கப்பட்ட விஷயம் அப்படின்னு. இதுல இப்போ இந்த குரு ஆச்சாரிய அப்படின்ற சப்தங்கள் இருக்கு இல்லையா, எல்லா சித்தாந்தத்திலையும் இருக்கக்கூடிய சப்தங்கள் இருக்கு. சார்வாக சித்தாந்தம் தொடங்கி எல்லா சித்தாந்தத்திலும் இருக்கக்கூடிய சப்தம். அதுவும் இதனுடைய அர்த்தம் எல்லாரும் ஒப்புக்கொள்ளக்கூடிய அர்த்தம், தனியா ஒரு அர்த்தம் சொல்ல முடியாது. ஆச்சாரிய அப்படின்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, குருன்ற சொல்லுக்கு நிர்வச்சனமே இருக்கு. ஆச்சாரிய சப்தத்துக்கு நிர்வச்சனம் சொல்லுவாங்க. ஆச்சாரி சாஸ்திரார்த்தான ஸ்வயம் ஆச்சாரிய ஸ்தாபிய, அந்த மாதிரி ஒரு ஸ்லோகம் வரும். அப்புறம் குஷப்தஸ்து அந்தகார குஷப்தஸ்து நிரோதகா அந்தகார நிரோதித்வா குருரித்து புத்தியதே அப்படின்னு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாருமே ஒத்துக்கொள்ளக்கூடியது. இப்ப ஞானத்தை கொடுக்கிறவன் அவன் தான் குரு ஆச்சாரியன் அப்படின்னு. ஆனா இது வந்து சார்வாக மதத்துல கூட இதான் டெஃபினேஷன், ஆச்சாரிய அப்படின்னு சொல்லிட்டு இதான் டெஃபினேஷன். ஆனா அன்பார்ச்சுனேட்டா இந்த ரெக்கார்ட் எனக்கு அப்படின்றது தெரியுது. இருந்தாலும் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கிறதுனால அது ஆகட்டும் பரவட்டும் அப்படின்றதுக்காக சொல்றேன். அன்பார்ச்சுனேட்டா நம்ம என்ன பண்றோம், நம்ம சித்தாந்தத்துல இந்த எல்லாரும் ஒப்புக்கொள்ளக்கூடிய பிரசித்தமான இந்த சப்தத்துக்கு அர்த்தத்தையே நம்ம வந்து ஒரு சம்பந்தமே இல்லாத படிக்கிறதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்ப ஞானத்தை கொடுக்கக்கூடியவன் ஆச்சாரியன் அப்படின்றது இல்லாமல் பை பர்த் ஆச்சாரியன் அப்படின்றது வந்து எந்த சித்தாந்தத்தையும் ஒத்துக்கப்படாத ஒரு விஷயம். அது எப்படி இப்ப ராமானுஜ சித்தாந்தத்துல அந்த மாதிரி இருக்குன்றது எல்லாருமே கொஞ்சம் தயவுசெய்து யோசிக்கணும். நீங்க வந்து அந்த லோகத்துல இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு சொல்ற தீய சக்திகள் கூட யோசிச்சு பாருங்களேன். அவள் கூட நானா கூட சொல்லல, ஒழுகுடி வரதாச்சாரிய சுவாமியுடைய ஒரு உபன்யாசம் ஒழுகுடி டிஸ்கோர்சஸ் யூடியூப் சேனல்ல இருந்து, அதுல ராமாயண உபன்யாசத்துல நாஸ்திகால் கூட என்ன பண்ணுவானா, கடவுளை ஒத்துக்க மாட்டா, ஆனா அவளுக்கு கூட ஆச்சாரியன் ஒருத்தவங்க உண்டு அப்படின்னு ஜஸ்ட்ல சுவாமி வந்து அங்க உபன்யாசம் சாய்ச்சிருக்கு. அதுக்கு மேல இன்னொரு எக்ஸ்ட்ராவா நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, ஆச்சாரியில ஒத்துக்கிறா இல்லையா, அந்த ஆச்சாரிய சப்தத்துக்கு பிரவருத்தி நிமித்தமாக கூட என்ன அந்த அவள் நாஸ்திகெல்லாம் ஒத்துப்பா அப்படின்னு அவளுமே கூட என்ன ஒத்துப்பா. நல்லா யோசிச்சு பாருங்க, குருன்னு சொல்றான். அவன் கூட என்ன சொல்லுவான் அப்படின்னா, எனக்கு எதையோ ஒன்று கத்துக் கொடுத்த அப்படின்னு வந்து ஒரு ஞான பரிமாற்றத்தை அடிப்படையாக வைத்துதான் ஆச்சாரியார் அப்படின்னு சொல்லுவாரு. அப்படிய அந்த நாஸ்திக கூட்டம் கூட இந்த பிறப்புல பிறந்தாச்சு, இந்த சந்தத்தில பிறந்தாச்சு, இவர் தான் எனக்கு குரு அப்படின்னு நாஸ்திக கூட்டம் கூட சொல்றது கிடையாது.
சாருவாக்க கூட்டம், தார்க்கிக கூட்டம், வையாகரணாள், ஸ்மார்த்தாள் யாருமே அந்த மாதிரி பிறவினால ஒரு ஆச்சாரியன் அப்படின்றது வந்து சர்வதந்திரத்திற்கு விருத்தமா வரக்கூடியது. அது ஒவ்வொருத்தரும் பார்த்துக்க வேண்டியது. அது எப்படி வந்து இந்த ராமானுஜ சித்தாந்தத்துல சர்வதந்திர விருத்தமான அர்த்தம் எப்படி கூறுறான்னு நம்மளே கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டியது. சரி, அதுக்கப்புறம் இப்போ இந்த 5வது ஸ்லோகத்துல தத்துவஞானத்துக்கு உண்டான பிரயோஜனம் அதை சாதிக்கிறார். ஆவாபு உத்பாவதா சியு கதி கதி கவிதி சித்திரவத் தத்ததர்த்தேஷு ஆனந்தியாத் அஸ்தி நாஸ்தியோர் அனவதி குஹனா யுக்திகாந்தா கிருதாந்தாः தத்வாலோகஸ்து லோக்தும் பிரபவதி சஹசா நிஸ்ஸமஸ்தான் சமஸ்தான் பும்ஸ்வே தத்வேன திருதே புனரபி நகலு பிராணிதா ஸ்தானுதாதிஹி. அங்க வேதாந்தாச்சாரிய ஆரம்பத்திலே கேள்வி கேட்டுக்கிறார். போன ஸ்லோகத்துல நான் என்ன சொன்னேன்னா, நிர்தூத சர்வ பிரதிமத விமதிம் சர்வமர்த்தம் சாதையே அப்படின்னு சொன்னேன். அதாவது இந்த தத்துவமுக்தாகர கிரந்த ரசனாவுக்கு பிரயோஜனம் என்ன அப்படின்னா, மத்தங்கள் எல்லாமே நம்ம அதெல்லாம் தள்ளி விட்டு சரியான அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படிப்பட்ட பயனை ஏற்படுத்தும் இந்த கிரந்தம் அப்படின்னு சொன்னேன். ஆனா சரியா? ஏன்னா தவறான அர்த்தங்கள் அப்படின்றது வந்து அனந்தமா இருக்கும். எத்தனையோ அர்த்தங்கள் தான் இருக்கும். இப்போ சங்கியா அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுத்துட்டு இப்போ சங்கியா அப்படின்னு ஒரு குணம் நம்ம பார்த்தோம் இல்லையா? சங்கியானா இப்போ 5 குணங்கள் இருக்கு. இப்ப நையாய்க்கு என்ன சொல்றான்? அந்த விவகாரம், அந்த புத்தி, அதுக்கு விஷயம், அந்த அந்த பைப்லைன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். இந்த தாட் ப்ராசஸ், இந்த ஃப்ளோ ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நையாய்க்கு என்ன சொல்லுவான்? 5 குணம் இருக்கு அப்படின்னு ஒரு விவகாரம் பண்றான். அதை வச்சு என்ன ஸ்தாபிக்கிறான் நையாயிகன்? எதிர இருக்கக்கூடிய குணங்கள்ல பஞ்சத்துவம் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கான். அந்த குடத்துல வந்து எப்படி பச்சை குடங்கள் அப்படின்னு வச்சுக்கோமே, அப்போ அந்த நிறம் அப்படின்றது எப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும் அந்த குடத்துக்கு, அதே போல பஞ்சத்துவம் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி அந்த குடத்துக்கு இருக்கு அப்படின்னு ஐயாயிகன் ஸ்தாபிக்கிறோம். இங்க மேல கிரந்தத்துல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அந்த மாதிரிலாம் அது எதுவும் கிடையாது. அபேட்சா புத்தி விஷயத்துவம் தானே ஒழிய தனியா ஒரு ப்ராப்பர்ட்டி கிடையாது அப்படின்னு நம்ம மேல சொல்ல போறோம். சரி, இந்த சங்கியா விஷயத்துல நான் சொன்னது இப்போ ஸ்ரீவச்சன் சுவாமி, கோவிந்தன் சுவாமி போல்வார்கள் எல்லாம் ஞாபகம் இருக்கு அந்த விஷயங்கள்லாம்? ஞாபகம் சுவாமி. எண்ணிக்கை சரியா? இப்போ இதுவே நமக்கு என்ன ஒரு மாதிரி ஒரு கேள்வி, புரிஞ்சு முடியாத விஷயமா இருக்கு. எப்படி ஒரு குடத்துல வந்து இந்த பச்சை நிறம் அப்படின்றது ஒண்ணு இருக்கிறதோ, அது போல இப்போ வந்து ஒரு பச்சத்துவம் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும் அந்த குடத்துல. ஆனா நான் சொல்றது இப்ப மறுக்கவும் முடியல. ஆனா சொல்றாங்க பச்சை குடம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? பச்சை அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு வச்சுக்கிறீங்க. அதே கூட தானே 5 குடங்கள்ல நீங்க தானே சொல்றீங்க வாயால. அப்ப 5 ஒரு ப்ராப்பர்ட்டி அங்க இருக்கே அப்படின்னு சொல்றாங்க. சரியா? சரி, இப்படி சொன்னத இப்ப வேதாந்த ஆச்சாரியர் வந்து இந்த கிரந்தத்துல நிராகரணம் பண்ண போறாரு, பதிலும் சொல்ல போறாரு. அந்த பதிலாம் சொல்ல போறாரு. சரி, இப்போ இது ஒரு பட்சம் வந்தது, அதுக்கு பதில் சாதிக்க போறார். இந்த மாதிரி 1000 பட்சங்கள் கிளம்பலாமே. இன்னைக்கு இது வரைக்கும் வேதாந்தாச்சாரிய கிரந்தத்தை சாதிக்கும் பொழுது அந்த பட்சங்கள் இல்லாம போனா கூட மேற்கொண்டு எத்தனை பட்சங்கள்லாம் வரலாமே. அப்போ ஒவ்வொன்றுத்தையும் நம்ம பார்த்துட்டு இருக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் என்ன சாதிக்கிறார் அப்படின்னா, ஒரு சந்தேகம் ஏற்படுறது, எதிரில ஒரு பொருள் இருக்கு, அது ஸ்தானுருவா புருஷோவா, தூணா மனிதனா அப்படின்னு சந்தேகம் ஏற்படுறது. அந்த சந்தேகம் எப்ப போகும் அப்படின்னா, எதிர்க்கக்கூடியது தூண் தான் அப்படின்னு ஒரு நிச்சய புத்தி ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த என்ன சொன்ன தூண் தான் அப்படின்னு சொல்லிட்டேன்னா, புருஷன் தான் அப்படின்னு எதிர்க்கக்கூடியது புருஷன் தான் அப்படின்னு ஒரு நிச்சய புத்தி ஏற்படுது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ அதுக்கப்புறம் இது தூணா அல்லவா அப்படின்ற சந்தேகம் அதுவும் எழாது. அது எப்படி எழாதோ அது போல மற்ற சந்தேகங்களும் எழாது. புருஷன் தான் அப்படின்னு நிச்சயம் ஏற்பட்டாலே போதும், மற்ற சந்தேகங்கள் எதுவுமே எழாது. சரி, இதுக்கு இப்ப நான் சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன சொல்றது, இந்த ஒத்ததாக அதை ஒற்றினதாக நம்ம பார்த்த பார்த்த ஏதாவது ஒரு கான்செப்ட் ஞாபகம் தான் நான் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொன்னேன் அப்படின்னா, அது புருஷன் தான் அப்படின்ற நிர்ணயம் ஏற்பட்ட பிறகு மற்ற எந்த சந்தேகமுமே எழாது அப்படின்னு சொன்னேன். சொன்னோடனே ஏதாவது ஒரு கான்செப்ட் ஸ்ட்ரைக் ஆகுதா தர்க்கவா? பிரமான் முத்த சங்கோட சங்கத்தை பார்த்து முத்துன்னு நினைச்சு
பௌத்த மதத்துக்கு நமக்கு ஆக்சுவலி இங்க பிரம்மமே கிடையாது, நமக்கு இங்க சந்தேகம் தான், அதுவும் ஒரு விதமான பிரம்மம் தான். நமக்கு சந்தேகம் வழிய நமக்கு தப்பான ஞானம் கிடையாது, விபரியாசம் அப்படின்றது தப்பான ஞானம் கிடையாது, இங்க சந்தேகம் தான். கடைசி ஸ்டேட்மெண்ட் மட்டும் அதை ஃபோக்கஸ் பண்ணுவோம். சொன்ன கடைசி ஸ்டேட்மெண்ட் இது வந்து புருஷன் தான் அப்படின்னு தெரிஞ்சு தீராது, மத்த ஒரு சந்தேகமும் எழாது அப்படின்னு சொல்லி. சரி, ஒரு இங்கு கொடுக்குறேன். பிரதிபந்தகத்துவம் அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம்னா இந்த ஹேத்வாபாசத்துலயும் ஒண்ணு பார்த்தோம். என்ன பார்த்தோம்? ஒரு ஞானம் இருக்கு, அது இருந்தா மற்றொரு ஞானம் தடைப்பட்டு போகும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இங்க அதுதான். இப்போ புருஷன் அப்படின்ற ஞானம் இருந்ததுன்னா புருஷன் அல்ல அப்படின்ற ஞானம் தடைப்பட்டு போயிடும். அதே போல நம்ம ரெண்டு பார்த்துருக்கோங்க. தது அபாவ வத்தா நிச்சயம் அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம், தது அபாவ வியாபிய வத்தா நிச்சயம் அப்படின்னு ரெண்டு பார்த்தோம். ஏதாவது கொஞ்சம் ஞாபகம் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப டெக்னிக்கல் கான்செப்ட் ஞாபகம் இருக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஞாபகம் இருக்கா? இதுதான் முடிவாயிடுச்சுன்னா அப்போ இது இது மற்றதை பத்தி யோசிக்க முடியாது இல்லையா? இன்னொரு விஷயமா இருக்குமோ அப்படின்னு சந்தேகமே பட முடியாதே. ஆமா, சந்தேகப்பட முடியாது. அது வந்து சுபாவத்துல போய் சேர்க்கணும். சந்தேகப்பட இந்த முடியாது. நாலேஜ் இந்த நாலேஜ் வந்து மற்ற விதமான நாலேஜ் வர்றதுக்கு தடையா இருந்துரும் இல்லையா? தடையா இருக்கும். அதுல முதலுக்கு சுலபம் எப்படின்னா, இப்போ இங்க குடம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு போயிடுச்சுன்னா குடம் இல்லை அப்படின்ற நாலேஜுக்கு தடையா இருக்கும், அந்த நாலேஜ் எழவே எழாது. ஆனா அப்ப சொல்றது ரெண்டாவது கேட்டகரி. இது புருஷன் அப்படின்னு தெரிஞ்சு போயிடுச்சுன்னா இது தூண் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொன்னேன். இது ரெண்டாவது கேட்டகரி. என்னன்னா அந்த பொருள் அங்க இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா அது அங்க இருக்கு அப்படின்னு நாலேஜ் தடைப்பட்டு போகும், வர வாய்ப்பே கிடையாது. அது எப்படியோ அதே போல இதுக்கே ஒரு பிரதிபந்தக சக்தி மற்றொன்றும் இருக்கு. அது அபாவ வியாபியவத்தா நிச்சயம் பிரதி அப்படின்னு ஒண்ணு பார்த்திருக்கணும். அது இல்லை அப்படின்னு தெரிஞ்சாலே அந்த வியாபியமானது என்னமோ அதுவும் அதை பத்தின நாலேஜும் தடைப்பட்டு போகும். சரி, அது ஓரளவு சிரமமா நினைக்கிறேன். இப்போ அது ஓரளவுக்கு ஞாபகம் செஞ்சுருக்கோம், அது போதும். இன்னொன்னு இங்க புதுசா சேர்ந்த வாழ்க்கை இன்னும் கஷ்டமாகவும் ஆயிடும். ஸோ இந்த ரெண்டு காரணத்தினால இந்த முதல் சொன்னதே போதும். இப்போ வந்து ஒரு ஞானம் இன்னொரு ஞானத்துக்கு தடையாக இருக்கும். இப்ப என்ன இருக்கு, நம்ம வந்து புருஷன் தான் அப்படின்னு தெரிஞ்சு போயிடுச்சுன்னா மற்ற எல்லா ஞானமும் தடைப்பட்டு போயிடுன்னு சொல்லலாம் இல்லையா? ஆக அதுக்காக இந்த தத்துவமுக்தா கலாபம் என்ன பண்றது அப்படின்னா பகவத் தத்துவத்தையும் ஜீவாத்ம தத்துவத்தையும் எல்லா தத்துவங்களையும் யதார்த்தமாக எடுத்து காட்டவே மற்ற பட்சங்கள்லாம் உதிக்கவே உதிக்காது அப்படின்றது ஆயிடுறது. சரி, இதோட இந்த செஷனுக்கு இதோட போதும். ஆனா இதுல பார்த்தோன்னே எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. இப்போ 5வது ஸ்லோகம் பார்த்தோம், சரியா? 4வது ஸ்லோகத்துல என்ன பார்த்தோம் அப்படின்னா, வேதாந்தாச்சாரியர் என்ன கேள்வி கேட்டிருந்தார், இந்த கிரந்தம் எதுக்காக இப்போ பெருமாள் கைங்கரியம் பண்ண போதாதா அப்படின்னு அந்த டோன்ல கேட்டார். என்ன பதில் இருந்தது அதுக்கு? இவ்வளவுதான் தெரிஞ்சிருந்தாதானே நம்ம எல்லாம் ஒழுங்கா புரிஞ்சுக்க முடியும். அப்பதானே மற்ற பட்சங்கள்லாம் நம்ம வந்து தவறு அப்படின்லாம் புரிஞ்சுட்டு நம்ம நல்லபடியா இந்த பட்சத்துல நல்ல ஒரு டீப் நாலேஜோட இருக்க முடியும் அப்படின்னா சொல்லிட்டு, இது 4வது ஸ்லோகத்தோ சொன்ன விஷயம். 5வது ஸ்லோகம் வந்த உடனே அவ எத்தனையோ பட்சங்கள் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே இதை நல்லபடியா தெரிஞ்சுக்கவே மற்ற பட்சங்கள்லாம் உதிக்கவே உதிக்காது. அப்போ ரெண்டுத்துக்கும் ஒரு சற்றே முரண்பாடு ஏதாவது தோன்றதா? 4வது ஸ்லோகத்துல இந்த கிரந்தம் எதுக்காக அப்படின்னா மற்ற பட்சங்கள்லாம் தள்ளுவதற்காக அப்படின்னு மத்த பட்சங்களை தள்ளணும்னு முதல்ல சொல்றாரு. இப்ப வந்து மத்த பட்சங்களை தள்ளுறது கூட முக்கியம் இல்ல, நம்ம இது கிளியரா தெரிஞ்சுக்கிட்டோம்னா என்னன்னு அப்ப மற்றது தானா தள்ளி போயிடும் அப்படின்றது மாதிரி இருக்கு இல்லையா? அப்படின்றது ஒரு முரண்பாடு தெரியுது இல்லையா? சரி, இதுக்கு வந்து உத்தமர் சுவாமி வந்து இந்த ஒரு சங்கையை எழுப்பிக்கொண்டு ஒரு விஷயம் அப்படின்னு சாதிக்கல, கடைசியில ஒரு வாக்கியம் தான் சாதிக்கிறார். இதர சங்கா பரிஹாராய இதர ஸ்வரூப ஜானம் அபேட்சிதம் தத்வத்வ அசாதாரண தர்ம ஜானமே ஆலமிதி பாவா அப்படின்னு சாதிக்கிறார். அதாவது மற்ற பட்சங்கள் அவற்றை எல்லாம் களைவதற்கு, அந்த சங்கைகள் எல்லாம் போக்குவதற்கு இப்போ அந்தந்த பட்சங்கள் தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே கிடையாது. 1000 பட்சங்கள் இருக்கலாம், 1000 பட்சத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. இந்த ஒன்றை நன்றாக அறிந்து கொண்டோம் என்றால் அந்த 1000 எப்பப்போ உதிக்குமோ அப்ப இந்த 1000 தன்னாடியே போயிடும் அப்படின்னு இங்க ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஆனா இந்த ஸ்டேட்மெண்ட் ஆனது நம்மளுடைய கேள்விக்கு பதிலாகுமா?
மறுபடியும் எல்லாருக்கும் புரியறதுக்காக அந்த கேள்வி மறுபடியும் சொல்றேன். 4வதுல என்ன இருக்கு? 4வது ஸ்லோகத்துல இந்த கிரந்தத்தை எதுக்காக பண்றேன் அப்படின்னா மற்ற பட்சங்கள்லாம் தள்ளுறதுக்காக அப்படின்னு அது ஒரு பயனாக இருந்துச்சு. கிரந்தம் பண்றது மற்ற பட்சங்கள்லாம் தள்ளுவதற்காக அப்படின்னு. 5வதுல என்ன இப்ப பதில் கடைசியில் அமைஞ்சிருக்கு அப்படின்னா இந்த பட்சத்தை நன்றாக தெரிஞ்சுக்கவே மற்ற பட்சங்கள்லாம் போய்விடும். அனந்தமா எத்தனையோ பட்சங்கள் இருக்கும், வரக்கூடிய காலங்கள் எத்தனையோ பட்சங்கள் இருக்கும், எல்லாம் தன்னடியே நீங்கிவிடும் அப்படின்னு இருக்கு. அப்போ கிரந்தத்தை பண்றது எதுக்காக அப்படின்னா பட்சங்கள் தள்ளுவதற்காக. பட்சங்கள் தள்ள வேண்டாம் அப்படின்னா அது தேவையே கிடையாது, தன்னை கிரந்தத்தை பண்ணாலே போதும் அப்படின்னு இன்னும் ரிஃபைன்டா எக்ஸாக்டா விரோதம் எங்க அப்படின்னு யோசிச்சு சொல்ல முடியுமா? ஒன்றை அறிந்தால் மற்றவை அறிந்தால் போல் ஆகும் அப்படின்ற மாதிரி அந்த பட்சத்துல அந்த ரூட்ல பாக்கலாமா? அத அரியன் ஒன்றை அறிந்தால் எல்லாவற்றையும் அறிந்தது போல் அப்படின்ற மாதிரி எடுத்துட்டா அது காரிய அறிந்தால் இல்ல அது காரிய காரண பாவம், அது இங்க வராது. அது வேற யோசிக்கிறீங்க, ஆனா அது காரிய காரண பாவம். இந்த அசாதாரணமான ஞானம் லட்சணம்னு சொல்லலாம். இது சரி, கிட்டத்தட்ட லட்சணம் பண்ணலாம், லட்சணம் சொல்லலாம். அசாதாரண தர்மம் சந்தேகமே இருக்காது. சரியான அப்ரோச் தான். சோ அசாதாரண தர்மம் அப்படின்னு சொன்னோம்னா இது இந்த லட்சணம்ன்றது அசாதாரண தர்மம் தான். சரி, கோபால சுவாமி சொன்னது வந்து ஆனா நான் கேட்ட கேள்விக்கு சரியா பதில் வரும். இப்போ 5வதுல என்ன இருக்கு அப்படின்னா லட்சணத்தை சொல்லியிருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த லட்சணம் அப்படின்றது இல்ல, லட்சணத்துக்கு போல அசாதாரணமா இருக்கக்கூடியவற்றை நல்லாவே சாதிச்சுட்டார் அப்படின்றது 5வது வச்சுக்கோங்க. ஆனா கேட்ட கேள்வி என்ன இருக்கும்? 4வதுல சொன்னது என்ன அப்படின்னா மற்ற பட்சங்களை எல்லாம் தள்ளுவதற்காக இது இந்த கிரந்தம் அப்படின்னு சொன்னார். 5வதுல என்ன இருக்குன்னா தள்ளவனமே நிறைய இருக்கே அப்படின்னா தள்ளவே வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப என்ன விரோதம் தெரியுமா இப்ப வருது? நேர் விரோதம் அப்படின்னா கிரந்தமானது மற்ற பட்சங்களை தள்ளுவதற்காக, இந்த கிரந்தமானது மற்ற பட்சங்களை தள்ளுவதற்காக அல்ல. இப்ப புரியுறது என்னென்ன விரோதம்? அப்ப ஒரே கிரந்தத்துல பட்சத்தை தள்ளுவதற்காக அப்படின்னு ஒரு பட்சம் ஒரு தன்மை, மற்ற பட்சங்களை தள்ளுவதற்காக அல்ல அப்படின்னு ஒரு தன்மை. சரி, இதனால அரியன் ஒரே ஒரு பதில். அரியன் திருவாய்மொழியில ஈடுல வந்து ஆரம்பத்துல பட்சத்தை ஸ்தாபனம் பண்ணவே பரபட்சங்கள் தன்னிடையே விலகி போம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா? இத வந்து தெளிவா நம்ம புரிஞ்சுட்டோம்னா அது தனியா எடுத்து கழிக்க வேண்டிய அவசியம் இல்லாதபடி அது வந்து தானாகவே அது வந்து நமக்கு கரெக்ட். அதுதான் சாரி புத்தமர் சுவாமி அதான் வந்து கடைசிய வாக்கியத்தெல்லாம் சொல்லியிருக்கு. ஆனா இப்ப 4வது ஸ்லோகத்துல எதுக்கு வேதாந்தாச்சாரியர் இப்படி சாதிக்கணும்? மற்ற பட்சங்களை தள்ளுறதுக்காக இந்த கிரந்தம் அப்படின்னு. அப்போ ஒரே கிரந்தமானது மற்ற பட்சங்களை தள்ளுவதற்காக, அதே கிரந்தமானது வெறும் தன்னை சித்தாந்தத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக மட்டும் மற்ற பட்சங்களை தள்ளுறதுக்காக அல்ல. இதுல ஒரு விஷயத்த பிரதான காரணமாக இன்னொன்னு வந்து அமுக்கியமான காரணமாக எடுத்துக்கலாம். இத வந்து விரோதம் இருக்கு இல்லையா? அது அமுக்கியமாக இருந்தாலுமே கூட அப்போ அமுக்கியமான ஒரு பயன் இது இருக்கு அப்படின்னு 4வது ஸ்லோகத்தை சொல்லிட்டு 5வது இல்ல அப்படின்னு சொல்ல முடியுமா? நானே தள்ளப்பட்டு விடும் அப்படின்னா அப்போ 4வது ஸ்லோகத்துல அது பயனாக சொல்ல முடியாது. சரி, இங்க எனக்கு என்ன பதில் ஒண்ணு தோன்றது அப்படின்னா சில பட்சங்களை கொண்டு மதத்தை ஸ்தாபிக்க வேண்டியதாக இருக்கு. சில பட்ச நிராசங்களை பண்ணுவதற்கு பயனே என்ன அப்படின்னா மதத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக. சரியா? இப்படி வச்சுக்கோமே, நம்ம என்ன சொன்னோம், இப்போ 1010 பட்சங்கள் அப்படின்னு வச்சுக்கோ. மொத்தம் 1010 பட்சங்கள் இருக்கு. அதுல 10 பட்சம் நல்ல பிரதானமான பட்சமாக இருக்கும். சோ அந்த 10 பட்சங்களை நிராசம் பண்றது எதற்காக அப்படின்னா நம்மளுடைய மதத்தை நல்லபடியா ஸ்தாபிக்கிறதுக்காக. சரியா? அப்போ இந்த 4வது ஸ்லோகத்துக்கு அர்த்தம் என்ன? மற்ற பட்சங்களை தள்ளுவதற்கு பயன்படும் அப்படின்னு சொன்னாலே அங்க பிரதானமா இருக்கக்கூடிய பட்சங்கள் எதுல வந்து 4 பேர் தாழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும், அப்படிப்பட்ட பட்சங்களை தள்ளுவதற்காக அப்படின்றது 4வது ஸ்லோகம். கூடவே சேர்த்து என்ன பண்றது? மற்ற பட்சங்கள் தள்ளுற அந்த சமயத்திலேயே நம்மளுடைய சித்தாந்தம் நன்றாக ஸ்தாபிக்கப்படுறது. இப்ப இந்த 10 பட்சத்தை தள்ளுறதுக்காக அப்படின்னு 4வது ஸ்லோகத்துல வேதாந்தாச்சாரியர் சாதிச்சார். 5வது ஸ்லோகத்துல இந்த 10 மட்டும் தள்ளிட்டீங்களே 1000 இருக்கே அப்படின்ற கேள்வியில 10 தள்ளும் பொழுது நல்ல வேறு போயிருந்தா இந்த சித்தாந்தம். அப்போ மத்த 1000 தன்னடியே அது எழும் பொழுது தன்னடியே போயிடும். அப்போ இப்படிதான் அந்த விஷய விபாகம் பண்ணலாம். இதே போல விஷய விபாகம் 2-3 ரொம்ப ரீசெண்டா நம்ம ஸ்ரீபாஷத்துல பார்த்தோம். இதே மாதிரி ஒரு விஷய விபாகம்
விஷய விபாகத்தை பண்ணி விரோத சமணம் அப்படின்றது ரீசெண்டா பார்த்தோம். சரி, ஒரு பிரசித்தமான ஒரு விஷய விபாகம் சொல்றேன். பிரம்மமானது அனந்த கல்யாண குண விசிஷ்டம் அப்படின்றது இல்லையா? பிரம்மமானது நிர்குணம் அப்படின்றது, நிஷ்கலம் நிஷ்கிரியம் அப்படின்னு இருக்கு. நிர்குணம் பிரம்மம். சரி, எப்படி அது பொருந்தும்? குணங்கள் எல்லாம் உண்டு, குணங்கள் அல்ல, குணங்கள் அல்ல, குணங்கள் இல்லை. இப்போ விரோதம் தானே இது. இந்த விஷய விபாகம் பண்ணணும். என்ன உபன்யாசங்கள்ல எந்த விதமான குணங்கள் சரியா? இதான் விஷய. இப்போ குணங்கள் இல்லை அப்படின்றது வந்து இப்போ தீய குணங்கள் இல்லை அப்படின்னு விஷய விபாகம் பண்றோம் இல்லையா? அதே போல இங்க என்ன இருக்கு, அந்த மாதிரி நீங்க சொல்ல முடியுமா? 4வது வந்து பக்ஷங்களை தள்ளுவதற்காக, 5வதுல பக்ஷங்களை தள்ளுவதற்காக அல்ல. விரோதம். பிரதான பட்சங்களை தள்ளுவதற்காக அப்பிரதமான பட்சங்கள் தானே போயிடும். சரி, இதான் விஷய விபாகம் அப்படின்றதுக்காக ஃபியூச்சர்ல வரக்கூடாது போயிடும். ஆமா, சரி, இதான் விஷய விபாகம் பிரதான அப்படின்னு சொல்றாரு. சரி, இப்போ எல்லா பட்சம் தருவதற்காக அல்ல அப்படின்னு கூட விரோதம் போகாது. ரகுராம் சமம்சது கூட அதுல கொஞ்சம் மாற்றிக்கணும். எல்லா பட்சங்கள் தருவதற்காக அல்ல அப்படின்றது கிடையாது. அப்பிரதான பட்சங்களை தருவதற்காக அல்ல அப்படின்னு ஸ்பெசிபிக்கா சொன்னா விரோதம் போகும். சரி, சரி, இப்போ புதுசா வந்ததுல ஸ்ரீனிவாசன் சுவாமி இருக்கு காலேஸ்வரம் நிறைய அட்டன் பண்ணி அந்த ஒரு அந்த சைலி அந்த இது இருக்கும். இந்த மாதிரி டீப்பா விசாரம் பண்ணுறது கூட இப்போ மற்றவர்கள் யாருன்னு க்ஷமிக்கணும். இந்த டிஸ்பிளே வந்து 10 பேர் 8 பேர் தான் வருது. ஸோ அவருடைய யார் வந்திருக்கு அப்படின்றது தெரியல எனக்கு. அடியன் தாசன் ராம்குமார் அடியன். சரி, இது புரிஞ்சுதா? இந்த விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு எப்படி இருந்தது?